அன்புள்ள தங்கத்தமிழன் யூடியூப் சேனல் உங்களை வரவேற்பது முருகவேல் திருமலைசாமி செங்குட்டுவன். அன்பு நண்பர்களே, இன்னைக்கு எங்க கூட்டம் ஜாஸ்தி இருக்கு? ரெண்டு இடத்துல. ஒன்று ஹோட்டல், ரெண்டு டாக்டர் வீடு. ஹோட்டல்ல எந்த ஹோட்டலையும் ஹைஜீனிக்கா சமையல் பண்றாங்கன்னு சொல்லி நம்ம அஷூரன்ஸ் கொடுக்க முடியாது. ரெண்டாவது, அவங்க எண்ணெய் பயன்படுத்துறாங்க அப்படிங்கிறது சொல்ல முடியாது. அதே மாதிரி டாக்டர்கிட்ட போனீங்கன்னா எல்லாருக்கும் வியாதி. போனோன்னா ஃபர்ஸ்ட் டாக்டர் கேட்குறாரு, உனக்கு சுகர் இருக்கா அப்படின்னு தான் கேட்குறாரு. நம்ம 20 வயசு பையன் போனாலும் அதான் கேட்குறாரு, 60 வயசு ஆள் போனாலும் அதான் கேட்குறாரு. ஸோ இதுலேருந்து தப்பிக்கிறதுக்கு 3 சுலபமான வழிகள். ஒரு வழி, நம்ம உடம்புல இருக்கிற வாட்டர் கண்டென்ட், நீர் சத்து, வாட்டர் கண்டென்ட், இது கரெக்டா மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தோம்னா உங்களுக்கு 50% உங்களுக்கு வியாதி இல்லை. அப்ப எப்படின்னா, ஒரு மனிதனுக்கு ஒரு நாளைக்கு சராசரியா நல்ல வளர்ந்த மனிதன், ஒரு 20 வயசுக்கு மேல இருக்கவங்களுக்கு எவ்வளவு வேணும்னா 2.5 to 3 லிட்டர் தண்ணி வேணும். அந்த தண்ணி நல்லா காய்ச்சி ஆற வச்சு 3 லிட்டர் எடுத்து வச்சுட்டு அளவு வச்சுட்டு அதை காலையிலேருந்து சாயந்தரம் வரைக்கும் குடிச்சு தீர்த்துட்டான்னா அது உடம்புல போச்சுன்னா 50% டிசீசஸ் இல்லை. ரெண்டாவது, நைட்டு தூங்க போகும்போது மனச்சிக்கல் இல்லாம தூங்க போகணும். எந்திரிக்கும் போது மலச்சிக்கல் இல்லாம எந்திரிக்கணும். இதுக்கு சுலபமான ஒரே வழி என்னன்னா, இரவு நீங்க தூங்க போறதுக்கு முன்னால சாப்பிட்டுட்டு ரிலாக்ஸா படுத்துட்டு உங்களுடைய பழமையான நினைவுகளை பற்றி சற்று எண்ணி பார்க்கலாம். ஒண்ணு இல்ல, பழைய பாடல்கள் நிறைய இருக்கு, அதை நீங்க கேட்கலாம். இது ஒரு வழி. இரண்டாவது, மலச்சிக்கல் இல்லாம இருக்கிறதுக்கு ஒரே வழி, நைட் எல்லாம் தூங்கும்போது ஒரு 1/2 ஸ்பூன் வெந்தயத்தை தூக்கி வாயில போட்டு தண்ணி குடிச்சிருங்க. ஒரு 1/2 டம்ளர் தண்ணி குடிச்சிட்டு படுத்துருங்க. காலையில் 4 மணிக்கு உங்களை அவங்க கிளப்பி விட்டுருவாங்க. சுத்தமான உங்களுக்கு மலச்சிக்கல் இருக்கவே இருக்காது. எந்த டேப்லெட் நீங்க போட வேண்டாம், எதுவும் போட வேண்டாம். மலச்சிக்கல் இல்லைன்னா 50%. அப்ப 50 + 50 100% நீங்க ஆரோக்கியம். ரைட். அடுத்தது நீங்க பார்க்கிறது நீர் சொல்லிட்டேன். அடுத்தது ஆகாரம். நீர் ஆகாரம்னு முதல்ல நம்ம சாப்பிட்டுட்டு இருந்தோம். நீரை ஆகாரம் அப்படின்னா என்னன்னா, நைட்டு மிஞ்சின சாப்பாட்டுல தண்ணி ஊற்றி வச்சு காலையில அந்த தண்ணியை வடிகட்டி எடுத்துட்டு அந்த சாதத்தை சாப்பிட்டுட்டு தண்ணி சாப்பிட்றோம். அது நீராகாரம். இப்போ யாரும் அது செய்யறது இல்லை. பட் இப்போ பெரிய பெரிய ஹோட்டல்லாம் அது கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. ராத்திரி சாதம் பண்ணி அதை ஒரு மண் கலயத்துல வச்சு உங்களுக்கு நீராகாரம் கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அது ஒரு 300 ரூபா 400 ரூபாலாம் சார்ஜ் பண்றாங்க. அந்த நீராகாரம் சாப்பிட்டுட்டு இருக்க நம்ம தாத்தா பாட்டிகளுக்கெல்லாம் எந்த வியாதியுமே இல்லாம இருந்துச்சு. அப்புறம் நம்ம அதை மாத்தி டிஃபன் ஐட்டத்துக்கு போனோம், காலங்காத்தால பூரி சப்பாத்தி என்னென்னவோ சாப்பிட்றோம், வியாதிகள் வருது. அப்புறம் ஒரு சாப்பாட்டுக்கு இன்னொரு சாப்பாட்டுக்கும் குறிப்பிட்ட இடைவெளி இருக்கணும். உதாரணமா நீங்க காலையில 8 மணிக்கு சாப்பிட்டீங்கன்னா மத்தியானம் 2 மணி, 1:30 மணி, 2 மணி. மறுபடியும் சாயந்தரம் நீங்க சாப்பாடு 6 மணிக்குள்ள முடிச்சிடணும். மை பெஸ்ட் அட்வைஸ் இஸ், காலையில ஒரு நல்ல அழகா சாப்பிட்ருங்க, ஸ்கொயரா சாப்பிட்ருங்க. மத்தியானம் 1 கப் டீ, இல்லைன்னா ஒரு இளநீர், இல்லைன்னா ஒரு டம்ளர் மோர். இது மத்தியானம் தான் டயட்டு. சாயந்தரம் நீங்க வீட்டுக்கு வந்தோடனே என்ன சாப்பிட்றீங்களோ அதில் 50%. 4 சப்பாத்தினா 2 சப்பாத்தினா 1, 4 இட்லினா 2 இட்லினா 1, 4 தோசைனா 2 தோசைனா 1. இதை மட்டும் லிமிட் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஹெல்த் பிரமாதமா இருக்கும். ரைட்டா? எல்லாத்துக்கும் காரணம் என்னன்னா உங்க வயிறு. நம்ம நடக்கிறதுக்கு முன்னால வயிறு போகக்கூடாது. எல்லாரையும் பார்த்தீங்கன்னா வயிறு முன்னால போகும், ஆள் தான் பின்னால போகும். அப்ப இந்த வயிற்றை கண்ட்ரோல் பண்றதுக்கு உள்ளூருக்கு இறப்பையை சுருக்கணும். இறப்பையை சுருக்கிறதுக்கு என்ன வழின்னா, உணவை கம்மி பண்ண இறப்பை சுருங்கிடும். ஒருத்தர் என்கிட்ட கேட்டார், என்ன சார் 6 மணிக்கு சாப்பிட சொல்றீங்க, எனக்கு ராத்திரி 12 மணிக்கு பசிக்குமே. ஆமா, பசிக்கும், கண்டிப்பா பசிக்கும். நீ 6 மணிக்கு சாப்பிட்டா 12 மணிக்கு பசிக்கும். ஏன்னா அந்த கெட்ட பழக்கம் பழகி வச்சிருக்கேன் சின்ன வயசுல இருந்து. 6 மணிக்கு சாப்பிட்டுட்டு விட்டுருங்க. பசிச்சுன்னா எந்திரிச்சு ஒரு டம்ளர் தண்ணி குடிங்க. 4 நாளைக்கு இருந்தீங்கன்னா 5ஆவது நாள் வயிறு தெரிஞ்சுக்கும், இனியும் கொடுக்க மாட்டான் சாப்பாடு அப்படின்னு ஆரம்பிச்சு பசி இல்லாமல் நின்று போயிடும். நம்ம வயிற்றுல ஹைட்ரோக்ளோரிக் ஆசிட் சுரப்பினாலதான் நம்மளுக்கு அந்த பசியினுடைய எண்ணமெல்லாம் வரும். மறுபடியும் ஜீரண நீர்லாம் நிறைய இருக்கு, அதெல்லாம் சுரக்குது. அது அடுத்த சப்ஜெக்ட். இதெல்லாம் சுரக்கிற அளவு நம்மளுக்கு நம்ம சாப்பிட்ற சாப்பாடும்
இந்த ஜீரணநீர் சுரப்பிகளும் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா, அதாவது சாப்பாட்டுக்கும் ஜீரணநீர் சுரக்கிறதுக்கும் கரெக்டா இருந்துச்சுன்னா வியாதி இல்லை. சாப்பாடு கம்மியாகி ஜீரணநீர் சுரந்தாலும், சாப்பாடு அதிகமாகி ஜீரணநீர் கம்மியா சுரந்தாலும் பிரச்சனை. அதனால நம்ம உடம்ப நம்ம கண்ட்ரோல் பண்றதுக்கு திஸ் இஸ் த மெத்தட். இதோட லாஸ்ட் எல்லாத்துக்கும் மேல காலையில கண்டிப்பா ஒரு 50 minutes to 60 minutes பிரிஸ்க் வாக்கிங். காலைல எந்திரிக்க வேண்டியது, டாய்லெட் எல்லாம் போயிட வேண்டியது, ஒரு டம்ளர் நல்ல பெரிய டம்ளர்ல வெது வெதுன்னு தண்ணீர் குடிச்சிட வேண்டியது, லூஸ் ஷர்ட் போட்டுக்க வேண்டியது, லூஸ் பேண்ட் போட்டுக்க வேண்டியது, நல்ல காலனி போட்டுக்க வேண்டியது, விறுவிறுன்னு நடக்க வேண்டியது 50 minutes. போகும்போது ஸ்பீடு, வரும்போது பாதி ஸ்பீடு. போகும்போது நீங்க நல்ல ஸ்பீடா போங்க, வரும்போது ஸ்லோவா வாங்க. அப்போ உடம்புல இருக்க ஸ்வெட்டிங் ஃபுல்லா வெளியே வந்துடும், வேர்வை பூரா வந்துடும். அந்த வேர்வை வந்த கழிவு வந்தாலே உடம்பு ஃபுல்லா ஹெல்த்தி ஆகிடும். வந்தோன்னு நீட்டாக ரெஸ்ட் எடுங்க, அழகாக ஒரு தடவை குளிங்க, அந்த வேர்வையெல்லாம் போகிற மாதிரி நல்லா குளிங்க. குளிக்கிறதுக்கு முன்னால் வெந்நீரில் ஒரு அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிருங்க. அரை எலுமிச்சம்பழத்தை புழிஞ்சிட்டிங்கன்னா அந்த உள்ள இருக்க அந்த வெந்நீரினுடைய இவங்க போகும்போது இந்த உப்பு எல்லாம் பூரா கரைச்சி எடுத்துட்டு வந்துடும். சிம்பிள், வெரி சிம்பிள். நீங்கள் வேற பாத்திங் ஐட்டமோ அல்லது சொல்யூஷனோ எதுவும் போட வேண்டாம். சாதாரண சோப்பு போதும், சாதாரண அரை எலுமிச்சம்பழம் போதும். இத்தனையும் பண்ணீங்கன்னா நல்லாயிருக்கும். எல்லாத்துக்கும் மேலே காலை கிளீனாக வச்சுக்கோங்க. எல்லாரும் அவங்க ஃபுட்டு கிளியராக இருக்கணும். கால் குளிக்கும்போது காலை தேய்ச்சி குளிச்சுட்டு எப்போ வீட்டுக்குள்ளேயோ வெளியே போகும்போது ஒரு மெல்லிய காலனி போட்டுக்கிட்டிங்கன்னா ரொம்ப பெஸ்ட்டு. ஸோ தீஸ் ஆர் த ஸ்மால் திங்ஸ் டு ஹாவ் எ வெரி குட் ஹெல்த்தி லைஃப். டாக்டர்கிட்ட தயவு செஞ்சு போகாதீங்க. டாக்டர்கிட்ட போனீங்கன்னா A4 ஷீட்டில் 50 மருந்து எழுதி கொடுப்பாரு. 50 மருந்து நீ சாப்பிட்டீங்கன்னா 50 வியாதி வரும். தயவு செஞ்சு டாக்டர்கிட்ட போக வேண்டாம். அது மாதிரி தயவு செஞ்சு நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போகாதீங்க. ஒரு தடவை நீங்கள் ஆஸ்பத்திரிக்கு போனீங்கன்னா உங்கள் பாக்கெட்டை பார்த்துருவாங்க. பாக்கெட்டை பார்த்துட்டாக்க முடிஞ்சுது, சொத்தை பூரா அங்கே எழுதி வாங்கிட்டு வெளியே விட்டுருவாங்க. தேவையே இல்லை. நீங்கள் உங்கள் சிஸ்டமேட்டிக் லைஃப் நீங்கள் கொண்டு வந்துட்டீங்கன்னா போதும். எந்த உணவும் நல்லா மென்று தின்னுங்க, நல்லா மென்று தின்னுங்க. அதுக்கு தமிழில் ஒரு பழமொழி, நொறுங்கு தின்னால் 100 ஆயுசுன்னு சொல்லுவாங்க. நொறுங்கிறதுனா வாய்க்குள்ள உமிழ்நீர் இருக்கு இல்லையா, அந்த உமிழ்நீர் நல்லா கலந்து சாப்பிடணும். அப்புறம் உங்கள் உடல் ஹெல்த்தியாக இருக்கான்னு சொல்லி ஒரு சின்ன டெஸ்ட்டு. சமையல் ரூம் போங்க, ஊறுகாய் பாட்டில் எடுங்க, ஒரு ஸ்பூன் ஊறுகாய் எடுத்து இப்படி வைங்க. கண் அந்த ஊறுகாயை பார்த்தோன்னா ஆட்டோமேட்டிக்காக, மூக்குக்கு அந்த ஸ்மெல்லு போனோன்னா ஆட்டோமேட்டிக்காக நாக்கில் நீர் வந்துச்சுன்னா உங்கள் உடம்பு ஹெல்த்துன்னு அர்த்தம், நல்லா இருக்குன்னு அர்த்தம். அதுக்காக லவக்கனை வாயில் போட்டுறாதீங்க, நல்லா இருக்குன்னு டெஸ்ட் பண்ணலாம். சாப்பிடும்போது அந்த ஊறுகாயை தள்ளி வச்சிருங்க. ஊறுகாய் பார்த்துட்டு சாப்பிடுங்க, ஊறுகாய் எடுத்து சாப்பிடாதீங்க. அது பிபி எல்லாம் ஜாஸ்தி பண்ணி விட்டுரும். பொதுவாக ஊறுகாய்ங்கிறது ஊற வைக்கப்பட்ட, புளிக்க வைக்கப்பட்ட ஒரு பொருள், அது நொதிக்கப்பட்ட ஒரு பொருள். அதை மறுபடியும் வயிற்றுக்குள்ள போய் நொதிக்க வேண்டாம். அதனால இதுதான் டெஸ்ட், ஸ்மால் டெஸ்ட். இல்லை, பச்சை மாங்காய் எடுத்து கட் பண்ணுங்க. மாங்காயிலிருந்து வர்ற ஸ்மெல்லு மூக்குக்கு போனோம்னா நாக்கில் உமிழ்நீர் சுரந்தால் ஆரோக்கியம்னு அர்த்தம். ரொம்ப ஸ்மால் டிப்ஸ். இதெல்லாம் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள். இதை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு ஃபார்வேர்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வையகம்.